அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீட்டில் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கும் சூரியனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சந்தித்து வந்த சூரியன் தற்போது பெயர்ச்சியாகி தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரன், புதன், சூரியனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றது. அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு கௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறைமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார். சூரியனுடைய ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்திற்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரியன் சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுகளை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்தராணியம், தட்சியானத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. நவகிரகங்களின் செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்களில் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன், தந்தை என்பது போல் கிரகங்களில் தந்தையாக சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவர் ஆவாரு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலனை அள்ளி கொடுக்கிறாரு. எதிரிகள் படை சூழ வந்தாலும், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றிலும் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வம் செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும்.
கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சூரிய பகவான் தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்குரிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சுபகிரகமான சுக்கிரன் ராசிக்குள் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சுபகிரகமான சுக்கிரன் ராசிக்குள் சஞ்சரிப்பது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. பணி மாறுதல்கள் உண்டாக இருக்குதுங்க. ஆனால் அவை சந்தோஷமாகவே இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஆலய வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால இந்த பிரச்சனையையும் எதிர்கொண்டு வெற்றி பெற இருக்கீங்க. போட்டி தேர்வுகள், குறிப்பா அரசாங்க போட்டி தேர்வுகளை எழுதிவிட்டு காத்திருக்கும் மிதுன ராசியினருக்கு போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களால் நன்மை உண்டாக இருக்கு. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால புதிய தொழில்கள் மூலமாக வருமானம் கிடைக்குங்க. வெளிநாடு போகும் வாய்ப்புகளும் உருவாகும் என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுகள் முடிவாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு தருணமாய் இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசியில் புதனும் சூரியனும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பம் உண்டாகுங்க. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால தாயாருடன் கருத்து வேற்றுமைகள் உருவாகலாங்க. அதனால் இது மாதிரியான தருணங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. இருந்தாலும் விரய செலவுகள் ஏற்படும் போது அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.